அர்ச்சனா போட்ட போட்ல அவ்வளவுதான் வீடே 2 பட்டு போய் கிடக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா பாத்துக்கங்களேன். நேத்து எங்க வுட்டாங்களோ அங்க இருந்து சும்மா கிழி கிழி கிழிச்சு தள்ளிட்டாங்க. நான் சொல்லும்போது இது கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் நீங்க லைவ் போய் பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது புரியும். சோ தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோல பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. அது ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் நேத்து சொன்ன டாஸ்க் இப்ப திரும்பவும் ஆரம்பிக்கிறாப்ல. ஒரு 3 பேத்த மட்டும் தள்ளி வச்சுட்டு மீதி 10 பேருக்கு நீங்க வந்து டியூயல் பேட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாப்ல. 2 டீமா பிரிஞ்சுக்கங்க. அதுவும் இல்லாம யார் கூட போட்டி போடுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல குடுக்குறாப்ல. இவங்க 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா யார் கூட இண்டிவிஜுவலா டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள சலசலப்பு வர பிக் பாஸே பார்த்தாப்ல. உங்களை விட்டா வேலைக்கு ஆகாது, நானே பிரிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் காஸ்டியூம் போட்டுட்டு ரெடியா மட்டும் இருங்க, நானே லெட்டரும் உங்களுக்கு என்ன சாங் அப்படிங்கறத அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாப்ல. முதல்ல எடுத்த உடனே அர்ச்சனா விக்ரம் தான் அந்த ஃபைட்ல மோதனா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேத்துக்கு இடையில காம்படிஷன் பிக் பாஸே சொல்லிட்டாப்ல. பார்ட்டியும் அவரே சூஸ் பண்ணிட்டாப்ல. அர்ச்சனா, தினேஷ், விஜய், பூர்ணிமா, ரவீனா இவங்க 5 பேர் ஒரு டீம், மீதி இருக்க 5 பேர் ஒரு டீம். இப்போ அர்ச்சனாவோட டீம்ல இருந்து அர்ச்சனாவும் இந்த பக்கம் மாயாவோட டீம்ல இருந்து விக்ரமா ஆட வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அங்க ஸ்டேஜ்ல ஏறி ஆட ஆரம்பிச்சதுதான் உண்மையிலேயே சொல்ற ரொம்ப 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 டஃப்பான பேட்டில் இது. விக்ரமும் இந்த இடத்துல உசுர கொடுத்து ஆடினாப்ல. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விக்ரம்க்கு வேற யாரு கூடயாவது பேட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விக்ரம் தான் ஜெயிச்சிருப்பாப்ல. ஆனா அர்ச்சனா கூட வச்சதுனால நெக் டு நெக்ல போனதுனால அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது, பாட்டை சும்மா கிழி கிழி கிழிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னா பாத்துக்கங்களேன். இன்ஃபேக்ட் அர்ச்சனா ரொம்ப அதிகமா ஆடி நடுவுல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வேற மாதிரி மேனேஜ் பண்ணி சும்மா பொழந்து கட்டிட்டாங்க. விக்ரமையும் சும்மா லேசாலாம் சொல்லக்கூடாது, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. இவங்க 2 பேரும் ஆடினதை பார்த்து அங்க நின்று 8 பேருமே அந்த இடத்துல அசந்து போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் மாயால எப்பவுமே அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் உன் டான்ஸை பார்த்து நானே ஃபேன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கே ஓட்டு போட்டாங்க. இதனாலதான் பிக் பாஸ் வீடியோ அலண்டு போய் கிடக்கு. இன்ஃபேக்ட் இவங்க அந்த கேரக்டரை திரும்ப போட்டதுல இருந்து, அதாவது அர்ச்சனா அந்த கேரக்டரை திரும்ப எடுத்ததுல இருந்து அந்த வில்லி கேரக்டராவே வாழ்றாங்க. விஜய் வர்மா கூட தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஸ்கிட்ட பண்ணிக்கிட்டு நடுவுல குறுக்க மாயா வந்தா அவங்களை விரட்டி விட்டுக்கிட்டு, இது பத்தாதுக்கு நடுவுல விஷ்ணு வந்தா நல்லா வாங்கி கட்டிட்டு போறாப்ல. நேத்து தான் பொரிக்கல்ல வைக்கிறவரா அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வந்து வாங்கி கட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. ஆனா டான்ஸ் அப்படின்னு வரும்போது அர்ச்சனா பொழந்துட்டாங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனா தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இங்க அறிவிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வந்து இதுக்கு 3000 கேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அதை இந்த இடத்துல அர்ச்சனா டீம் வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவங்க டிசர்வ் தான். ஆனா விக்ரமும் இந்த இடத்துல நல்லா பண்ணாரு. அவருக்குமே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அர்ச்சனா இப்படி பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து தான் மாயா பூர்ணிமாலாம் அலண்டு போய் கிடக்குறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க காலையிலே விஜய் வர்மானா சொல்லிட்டாப்ல, விக்ரமும் சரி அர்ச்சனாவும் சரி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, கேரக்டராவே வாழ்றாங்க, அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காலைல சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்ஃபேக்ட் இப்ப அந்த கேரக்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட இவர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது விக்ரம சொல்றேன். அதே மாதிரி அர்ச்சனா சொல்லவே தேவையில்ல, எல்லாரும் கூடயும் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கூல் சுரேஷ் எல்லாம் நிறைய இடத்துல நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி மாயா பூர்ணிமாவும் 2-3 இடத்துல இவங்களை கலாய்க்கலாம் அப்படின்னு வந்தா அவங்களையும் நோஸ் கட் பண்ணிட்டாங்க. தயவு செய்து மாயாக்கு அந்த கேரக்டரை மாத்தி விடுங்கப்பா. நேத்துல இருந்து பாட்டி பாட்டின்னு அந்த ஒரு டைலாக் சொன்னாங்க, இன்னைக்கு பைத்தம்பருப்பு கடலை மாவு அப்படின்னு அந்த டைலாக சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 2 டைலாக சொல்லி சொல்லி கடுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் லைவ் பார்க்கும்போது மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் இரிட்டேட்டிங்கா இருக்கு, அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அர்ச்சனா விக்ரம் ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மணி, அனன்யா, கூல் சுரேஷ் எல்லாம் வெளியில உட்காந்துக்கிட்டு பயங்கரமா இந்த பாட்டை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா அர்ச்சனா இன்னைக்கு கிழி கிழி கேச்சிட்டாங்க. ஆனா இதையாவது இன்னைக்கு எபிசோட்ல போடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இதை போட்டாங்க அப்படின்னா டிஆர்பிக்கு நல்லது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் போடுவாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. எத்தனை பேர் அதை பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மாயாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், லைவ் ஃபுல்லாவே அர்ச்சனாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு போறாங்க. ஆனா எபிசோட்னு வரும்போது மட்டும் அவங்களோட ஃபுல்லாவே சுருக்கிடுறாங்க. சுருக்கிறது அப்படிங்கறத தாண்டி ஃபுல்லாவே கட் பண்ணிடுறாங்க. அதான் ஏன்னு புரியல. அதை பத்தின உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.